பார்த்தாரு மிக்க மகிழ்ச்சி. கர்த்தர் நல்லவர். ஆமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் வார்த்தையை தியானிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேரம் இருதயங்களை திருப்பலாம். யோபுவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜோப் சாப்டர் 9 verse 10. யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் சொல்லுகிறார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நம்ம ஆண்டவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? நம்ம ஆண்டவர் ஒன்று செஞ்சா அதுல ஆழமான அர்த்தம் இருக்கும். நம்ம ஆண்டவர் நம்ம வாழ்வில் அவர் செஞ்சது எதுவுமே சாதாரணமானது இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம ஆண்டவர் எதுவுமே ஒரு சாதாரணமானதை செய்யறது இல்லை. நம்ம ஆண்டவர் செய்தா அதுல வல்லமை இருக்கும், கிருபை இருக்கும், அதுல 1000 அர்த்தம் இருக்கும். வேதம் சொல்லுகிறது, ஆராய்ச்சி செய்ய முடியாத, எல்லாம் சொல்லுங்க, ஆராய்ச்சி செஞ்சு முடிச்சிடாத பெரிய காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஆமென். இன்றைக்கு வரல கவனிங்க, ஆண்டவர் படைச்ச படைப்பை சிருஷ்டிப்பை இந்த உலகமே இன்றைக்கு ஆராய்ந்து கொண்டிருக்கிறது. சயின்டிஸ்ட்னா என்னது? சயின்டிஸ்ட்னா யாரு சொல்லுங்க? சயின்டிஸ்ட்னா யாரு? ஆராய்ச்சி செய்யறவங்க தான் சயின்டிஸ்ட். அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆண்டவர் படைச்சதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஆராய்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் மனுஷனோட உயிர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உங்க உயிர் எங்க இருக்கு எல்லாருக்கும் தெரியுமா? ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். சிலர் நினைச்சுக்கிறாங்க எங்க உயிர், நம்ம உயிர் எங்க இருக்குது சொல்லுங்க. நம்முடைய உயிர் சிலர் எங்க இருக்குது? வேதம் சொல்லுது. வேதத்தை வைத்து தான் அவங்க ஆராய்ச்சி கண்டுபிடிச்சாங்க. அப்போ மனுஷனோட உயிர் ஹார்ட்லயோ கிட்னிலயோ பிரெயின்லயோ இல்லை. மனுஷன் உயிர் எங்க இருக்குது? ரத்தத்தெல்லாம் இருக்குது என்று வேதம் சொல்லுகிறது. இவை வேதத்தின் அடிப்படையில தான் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆராய்ச்சிகளும் நடந்து கொண்டிருக்குது. பைபிள் தான் எல்லாவற்றுக்கும் அஸ்திபாரம். ஆமென். அஸ்திவாரமே கர்த்தருடைய வார்த்தை தான். அந்த கர்த்தருடைய வார்த்தையை வைத்து தான் இந்த உலகத்தை எல்லா ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆராய்ந்து முடியாத, உன்னால ஆராய்ச்சி வாழ்நாள் முழுவதும் ரிசர்ச் என்று ரிசர்ச் பேப்பரை பப்ளிஷ் பண்ணிட்டே இருக்கலாம். அவ்வளோ ரிசர்ச் செய்தாலும் கண்டுபிடிக்க முடியாதவைகளை அவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமே. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு சொல்ல முடியுமா? இல்ல. எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட முடியாது. ஏன்னா ஆண்டவர் செய்த அவ்வளோ இருக்கிறது. நமக்கு தெரிஞ்சு வெட்டுக்கிளி எவ்வளவு இருக்குது? இல்ல, வெட்டுக்கிளி கூட வேணாம், விடுங்க. எறும்பு, உங்களுக்கு தெரிஞ்சு எறும்பு எத்தனை எறும்பு இருக்கு சொல்லுங்க? எத்தனை வகையான எறும்பு இருக்கு சொல்லுங்க? எத்தனை வகையான எறும்பு இருக்கு? உங்க ஆன்சர் தெரிஞ்சா கை உயர்த்துங்க. எனக்கு நல்லா கை தூக்குங்க. எத்தனை வகையான எறும்பு இருக்குது? கை தூக்குனீங்களா? எத்தனை வகையான எறும்பு இருக்குது? நீ கை தூக்குனீங்களாமா? சொல்லுங்க. 3 வகை எறும்பு அம்மா சொல்லிட்டாங்க பாருங்க. உலகத்துல வேற எறும்பே இல்லை. என்ன எறும்பு சொல்லுமா? 1 சிவப்பு எறும்பு, கருப்பு எறும்பு, கட்டெரும்பு, சிவப்பு எறும்பு. 3 எறும்பு தான் இருக்கு. என்னையா நீங்க சொல்லிட்டு இருக்கு? 3 எறும்பு தான் உலகத்துல இருக்கு அப்படின்னு அம்மாவுடைய ஆராய்ச்சி முடிஞ்சிச்சு. வேற யாருன்னா சொல்றீங்களா எக்ஸ்ட்ரா? 1000 உலகத்துல எத்தனை வகை எறும்பு தெரியுமா? 1033 ஸ்பீசஸ் சொல்றாங்க. 1033 வகையான எறும்பு கூட்டம் இருக்கான். கண்கள்லாம் விரிகிறதுன்னு நினைக்கிறேன். நமக்கு தெரிஞ்சதுதான் எல்லாம் நினைச்சுக்கிறோம். நம்ம இல்ல, பல நேரங்கள்ல எனக்கு தெரிஞ்சதுதான் எல்லாம் நினைச்சுக்கிறோம். இல்ல, அவ்வளோ ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அரிய வகை உயிரின உலகத்துல ஏராளமா இருக்குது. இதுவரை கண்டிராத. நம்ம எல்லாம் குதிரை பார்த்துக்கிறோம். கடல் குதிரையை பார்த்துக்கிறீங்களா? எத்தனை பேர் கடல் குதிரையை பார்த்துக்கிறீங்க? கை தூக்க பார்க்கலாம். என்ன பாச சொல்றீங்க? கதை விடுறீங்களா அப்படின்னு கூட சிலர் கேட்பீங்க. குதிரை பார்த்துருவேன். கடல் குதிரையா? கடல் குதிரை திருப்பி பார்த்துக்கிறீங்க? கடல் குதிரையே பார்க்கல. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே வகை குதிரை நினைச்சுக்கிறோம். கடல் குதிரை இருக்கு தெரியுமா? சரி, எல்லாத்தையும் ஃபோன் இருக்குது இல்லை? மதியம் போயிட்டு உங்கள் மொபைலில் யூடியூப்பில் ஆசன் போடுங்க, வரும். கடல் குதிரை இருக்குது.
இது மாதிரி நமக்கு தெரிஞ்ச எவ்வளோ வகை இருக்குது. இங்கே பிள்ளைகள்லாம் சில நேரங்களில் அவங்களுக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒரு ஜூனியர் இருக்கிறார், ஜூனியர் ஜோஜு. அவருக்கு என்னன்னா, அவர் அனிமல் பிரியர். விலங்குகளை அவர் பார்ப்பது, அதோட சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குறது அவருக்கு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதனால அவருக்கு அனிமல்ஸை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு நாள் அவர் யூடியூப்ல அவருக்கு போட்டிருக்கோம். என்னன்னா, குதிரைகள், இந்த ஹார்சஸை பற்றி போட்டாங்க. சார் அந்த ஒரு வீடியோ கிளிப் இருந்துச்சு அந்த குதிரைகளை பற்றி. அந்த வீடியோ கிளிப்பு போட்டால் நாங்கள் பார்த்ததெல்லாம் பார்த்தோன்னா 15 வகையான குதிரை இருக்குது. என்னத்தின் வகை? 15 வகையான குதிரைகளை அதில் போட்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு குதிரைகளும் வீடியோ எடுத்து அந்த ஒவ்வொரு குதிரைகளையும் வீடியோவில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. 15 வகையான குதிரைகளே நாங்கள் பார்த்ததில்ல. எத்தனை வகைலாம் இருக்குன்னு தெரியல. அவைகள் எல்லாவற்றையும் வீடியோவாய் பார்த்து கொண்டிருந்தோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்ட தேவஜனமே, நம்ம ஆண்டவர் யார்? ஆராய்ந்து முடியாத, எல்லாம் வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறாராம். நம்ம ஆண்டவர் யார்? எண்ணி முடியாத, கணக்கில் அடங்கா அருண் செயல்களை, கணக்கில் அடங்கா அருண் செயல்களை அவர் செய்கிறாராம். கணக்கிட முடியா. நம்மகிட்ட இருக்கிற பணத்தை எண்ணிடலாம், நம்மகிட்ட இருக்கிற பொருட்களை எண்ணிடலாம், நம்மகிட்ட இருக்கிற நாணயங்களை எண்ணிடலாம். ஆனா ஆண்டுடைய அருண் செயல்கள் எண்ண முடியாதவைகளை அவர் செய்து கொண்டே இருக்கிறாராம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை பாருங்க, வசனத்தை மனப்பாடம் பண்ணிக்கொள்ளுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை கர்த்தர் என் வாழ்வில் செய்ய போகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் என் வாழ்வில் செய்வார். ஆமே. பக்கத்துல பார்த்து அவங்க கையை பிடிச்ச முகத்தை பார்த்து சொல்லுங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்வார், எனக்கு செய்வார். ஆமா, எனக்கு செய்வார். தேங்க்யூ. உங்களுக்கு செய்வார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. அப்படியா சில சிரிக்கிறாங்களா பார்க்கலாம். கர்த்தர் எனக்கு செய்வார், உங்களுக்கு செய்வார். ஆமே. அவரால் செய்ய முடியாத காரியங்கள் எதுவும் இல்லை. ஆமே. மனிதர்கள் எல்லாம் முடியாது, நடக்காதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கலாம். கர்த்தர் செய்வாருங்க. என் ஆண்டவர் செய்வார். அவரால் செய்ய முடியாது ஒண்ணுமே இல்லை. ஆமாம். பல நேரங்களில் நாம் நம் வாழ்வில நடந்த அல்லது நடந்து கொண்டிருக்கிற ஏழாமைகள் நினைத்து சோர்ந்து போகிறோம். ஆனா வேதம் தெளிவாய் சொல்லுது. இதே வார்த்தை தான் யோபு 5:9 இதே வார்த்தை எழுதப்பட்டிருது. நம்ம ஆண்டவர் யார்? அதிசயங்களை செய்கிறவர். இந்த நாளுடைய செய்தி தலைப்பு என்ன தெரியுமா? கணக்கில்லா அருண் செயல்கள் அல்லது கணக்கில்லா அதிசயங்களை அவர் செய்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நாம் மையப்படுவதாக. சங்கீதங்கள் புஸ்தகம் 40 சங்கீதம் 5 வசனத்தை வாசிக்கும்படி கேட்கிறேன். சங்கீதம் 40:5. Psalm 40:5. என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் எங்கள் நிமித்தம் செய்த உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய யோசனைகளும் அநேகமாய் இருக்கிறது. ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்ல முடியாது. நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு மேலானவைகள். சங்கீதக்காரன் எழுதுறான், என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய யோசனைகளும் உம்முடைய அதிசயங்களும் அநேகமா இருக்குது. எவ்வளோ அதிசயங்கள் அற்புதங்களை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. அவைகளை ஒவ்வொன்று விவரித்து சொல்ல வேண்டுமானா சொல்லி முடியாது. எண்ணிக்கைக்கு மேலானவைகளை நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? செய்து கொண்டே இருக்கிறீர் ஆண்டவரே. நேற்று செய்தீங்க, முந்தின நாள் செய்தீங்க, இன்றைக்கு செய்தீங்க, நாளைக்கு செய்வீங்க, நாளைக்கு மறுநாள் செய்வீங்க. உங்களுடைய கிரியைகளை கணக்கில் அடங்காதவைகளை நீங்க செய்து கொண்டே இருக்கிறீங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம், அவர் நமக்காக அதிசயங்களை செய்கிறவர். கர்த்தர் உங்களுக்காக எனக்காக அதிசயங்களை செய்கிறவர். பல நேரங்களில் என் வாழ்வில் அதிசயங்கள் நடக்கவில்லை, அற்புதங்கள் நடக்கவில்லை என்று சோர்ந்து போகிறோம். ஆனா நம்ம ஆண்டவர் யாரு? அதிசயங்களை செய்கிறவர் கர்த்தர். அதனால கர்த்தர் மோசே கிட்ட சொன்னாரு. வேதத்தில் இருக்கிற 3 கதாபாத்திரங்கள் இதனால உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது மோசே. கர்த்தர் மோசே கிட்ட பேசுகிறார். மோசே, நான் உன் வாழ்வில் அதிசயங்களை செய்வேன், நான் உன்னோடு இருந்த அதிசயங்களை செய்வேன் கர்த்தர் சொல்றார். வாசிக்கலாம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34 10 வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 34:10. யாத்திராகமம் 34:10. அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும்.
ஆண்டவர் அந்த பெரும் செயல்களை செய்கிற காரியங்களை குறித்து வேதம் சொல்லுது. எந்த நாட்டு மக்களுக்கும் எந்த ஜனத்துக்கும் செய்யாதவைகளை, அந்த பெரும் செயல்களை உன் மக்கள் எல்லாருக்கும் முன்னிலையில செய்வோம், உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்னிலையில கர்த்தர் செய்வேன் என்று சொன்னாராம். ஒரு ஆமே. கர்த்தர் மோசே கூட இருந்து அந்த பெரிய காரியங்களை, அந்த அற்புதங்களை, அதிசயங்களை அவர் செய்தார். மோசே கூட இருந்து கர்த்தர் என்ன செஞ்சாரு? மோசே கூட இருந்து கர்த்தர் என்ன செய்தாரு? வேதத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா ஆழமா எழுதப்பட்டது. மோசே கூட இருந்து கர்த்தர் என்ன செய்தாரு? எகிப்து தேசத்துல 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பினார். மோசையை அழைக்கும் போது மோசே ஆடு மேய்த்து கொண்டிருந்தான். அந்த மோசையை கர்த்தர் அழைத்து மோசையை அனுப்புகிறார். மோசே வா, யாத்திராகமம் 3 எழுதப்பட்டது. மோசே வா, உன்னை எகிப்துக்கு அனுப்புவேன். மோசே சொல்றார், ஆண்டவரே நீ அனுப்ப சித்தமா இருக்கு, யாராயில் அனுப்பும், என்னால முடியாது ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், என்னுடைய இயலாமை என்று சொல்லி கொண்டிருக்கிறார். 80 வயது நிறைந்த அந்த மோசேவை கர்த்தர் அழைக்கிறார். மோசையை அழைத்து மோசையை எகிப்துக்கு அனுப்புகிறார். மோசே போகும்போது ஒரு சாதாரண மனுஷனா போறார். ஆனா கர்த்தர் சொல்றார், நான் உன் கூட இருந்து பெரிய காரியம் செய்வேன் மோசே, நான் உன் கூட இருந்து அதிசயங்களை அற்புதங்களை செய்வேன் மோசே, நான் இந்த கோலை போடும்போது அற்புதங்கள் நடக்கும், நீ கோலை நீட்டும் போது பெரிய காரியங்கள் செய்வேன். மோசையால பல நேரங்கள் அதை நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா கர்த்தர் தரிசனமாகி மோசே கிட்ட பேசுறார். எரிகிற முச்ச நடுவில் கர்த்தர் பேசுகிறார். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் இருக்குமானால், கர்த்தருடைய வார்த்தை உங்களை சந்தித்து இருக்குமானால், கர்த்தருடைய வசனம் வார்த்தைகள் உங்க உள்ளத்தில் இருக்குமானால், அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்களை செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மோசே போகும்போது சாதாரண ஆளுதான். ஆனா மோசைக்குள்ள இருந்த ஆண்டவர், மோசையோடு இருந்த கர்த்தர் வல்லபெரும் காரியங்களை செய்தார். அவன் வாழ்வில் வல்லமையானவர்களை செய்தார். மோசே போய் பார்வோனுக்கு முன்பாக பேசுகிறார். அந்த எகிப்து தேசம் அந்த நாட்களில் இன்னைக்கு அமெரிக்கா எப்படி இருக்கோ, வல்லரசா இருக்குதோ, அந்த நாட்கள்ல, அந்த வேதாகம நாட்கள்ல எகிப்து தேசம் எப்படி இருந்துச்சா? வல்லரசு. அந்த நாட்கள்ல வல்லரசு நாடுகள் என்று சொல்லப்படுகிற பட்டியலில் முதல் இடத்துல எது தெரியுமா? எகிப்து. காரணம் என்ன? செல்வ செழிப்பு, பிசினஸ். அந்த இடத்துல நடந்த வர்த்தகத்தை பார்த்து உலகத்தில் இருக்கிற பல நாடுகள் இருந்து வர்த்தகம் செய்வதற்கு எகிப்துக்கு வருவார்கள். அவ்வளவு வல்லரசு நிறைந்த நாடா இருந்தது எகிப்து. அந்த பார்வோன் ராஜாவை பார்த்து எல்லா நாடுகளும் பயந்தார்கள். என்றால் இரும்பு ரதங்கள் இருந்தது, குதிரைகள் இருந்தது. எத்தோப்பியா இடத்திலிருந்து பல ரதங்களை வாங்கினார்கள். வாங்கி ரொம்ப செல்வ செழிப்பாய் பிரம்மாண்டமான பிரமிட்ஸ்க்கு அவங்க வைத்துக் கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாடு எகிப்து. அந்த தேசத்துல பார்வோன் ராஜாக்கு பின்னாடி மோசே முன்பாக போய் நின்று மோசே பேசுகிறார். அவன் பார்க்கறதுக்கு ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன் போய் நிற்கிறான். மோசே ஆரோன்னு போய் பார்வோன் ராஜாக்கு நிற்கிறாங்க. நிற்கும்போது பார்வோன் அவர்களை சட்டம் பண்ணவே இல்லை. இவங்கன்னா அடிமைகள். இந்த அடிமைகள் எதிர இடத்துல பேச வருகிறார்கள். நீங்களே பார்த்து கொள்ளுங்க என்று சொல்லுகிற அளவுக்கு அவருக்கு, பார்வோன் ராஜாவுக்கு கோபம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷன் கிட்ட இருக்குமானால் அந்த வார்த்தை அது மேற்கொண்டு வல்லமையானவர்களை செய்யும். ஆமென். பார்வோன் ராஜாவுக்கு முன்பாக மோசே நின்று பேசுகிறார். பார்வோன் சட்டம் செய்யவே இல்லை. மோசே தண்டத்துல கையில் இருக்கிற கோலை போட்டு அவருக்கு முன்னாடி அந்த அற்புதங்களை பெர்ஃபார்ம் பண்றார், அற்புதங்களை செய்து காட்டுகிறார். பார்வோனுக்கு கோபம் வந்துச்சு. என்னப்பா மாய மந்திரம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறா, உன்னால மட்டும் தான் செய்ய முடியுமா? அவங்க மந்திரவாதிகளை கூப்பிடுறாரு. அவங்க மந்திரவாதிகளை வந்து அதே மாதிரி கோலை போடுறான். அந்த கோல் என்ன ஆகுது? சர்வமாய் பாம்பாய் மாறுது. உடனே மோசே கிட்ட கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதால நடந்து தெரியுமா? அந்த மோசையின் கோல் அந்த மந்திரவாதிங்க கையில் இருக்க கோலும் சர்பம் மாறிச்சுல்ல, அந்த சர்பங்கள் எல்லாவற்றையும் மோசையுடைய கோலாய் மாறின சர்பம் எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது. ஒரு ஆமே. என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தர் செய்த ஒரே ஃபர்ஸ்ட் அற்புதத்தை என்னதான் அர்த்தம்? கர்த்தர் செய்கிறாரு, எல்லா வல்லமைகளையும் உறிந்து கொண்டு மேற்கொள்ளுகிற வல்லமை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற மோசே. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்களை பார்த்து பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. ஆண்டவருடைய வல்லமை பெரியது. நீ ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவர். ஆமா. அல்லேலூயா. உயிருள்ள தெய்வத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஆராதிச்சுக்கிறோம். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் யாரு? அவர் உயிருள்ளவர். உயிருள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஆமா. மோசேயுடைய கோல் எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது. அதுக்கு ரத்தமாய் மாறுகிறது. ஒவ்வொரு அற்புதங்களை, ஒவ்வொரு காரியத்தை கர்த்தர் ஒவ்வொரு காரியத்தையும் மோசே செய்கிறார். 10 வாதைகள் எகிப்து தேசத்தை நாசமாக்கி போட்டது. அதற்கு பிறகு இன்றைக்கு வரை எகிப்து தேசம் எழும்பவே இல்லை. ஆமா. மோசே யாருன்னு ஜனங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு
அந்த 40 வருஷத்துல மோசையை ஜனங்களாம் மறந்துட்டாங்க. ஆனா அந்த மோசை யாருன்னு ஜனங்க அறிஞ்சிட்டாங்க. அந்த மோசை கூட இருக்க தெய்வம் சாதாரணமானவர் இல்லப்பா, அவர் அண்ட சராசரங்களை படைத்தவர், அவர் செங்கடலை பிளக்கிறவர், யோர்தானை பிளக்கிறவர், அவர் அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர் என்பதை எல்லா எகிப்தரும் அறிந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்க முன்னோடு இருக்கிற ஆண்டவர் பெரியவர். உன்னிடத்தில் இருக்கிற வல்லமை என்ன தெரியுமா? கர்த்தருடைய வார்த்தை தான் வல்லமை. அந்த வார்த்தை உறுதியை பிடிச்சுக்கொள், அந்த வார்த்தை உறுதியை பேசு. அவர் வார்த்தைகள் உன் வாழ்வில் அதிசயங்களை செய்யும். ஆமென். கர்த்தர் செய்ய சொல்றாரு மோசே கிட்ட, எந்த ஜனத்துல செய்யாததை உனக்கு உள்ள செய்வேன், உன்னை கொண்டு செய்வேன். அந்த வார்த்தைகளை கர்த்தர் செய்து அது மாத்திரம் இல்லை, அவர்கள் எகிப்து தேசத்தில் புறப்படுகிறார்கள். புறப்பட்டு வருகிறார்கள். செங்கடல், கடலையே அவர் தண்ணியை பிளக்கிற மாதிரி சாதாரணமா ஒரு ஓனது தண்ணி பாத்தியில் போகும். பார்த்தீங்கன்னா நிலத்தெல்லாம் கால்வாயை வெட்டி விடுவாங்க, தண்ணி பாத்தியில் போகல. அந்த பாத்தியை பிளக்கிற மாதிரி கர்த்தர் மோசைக்காக, தம்முடைய ஜனங்களுக்காக செங்கடலையே அவர் ரெண்டா பிளந்துட்டார். அல்லேலூயா. எங்க வழியில் நினைக்கிறீங்க அந்த இடத்துல வழியை உண்டு பண்ண உங்களால முடியும். ஆமா, எங்க வழியில ஃபுல்லா தண்ணி. ஐயோ, இந்த கடல் கடந்து எப்படி போக போறேன்? ஏறக்குறைய 23 லட்சம் ஜனங்க தண்ணியில் நீந்தி போக முடியுமா? ஆடு மாடு ஒட்டக கழிகள்லாம் எல்லாம் திரளாக இருக்குது. அவ்வளோ திரளான ஆஸ்திகளோட கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். ஆனா எப்படி வழி இல்லையே என்று ஜனங்கள் சிலர் முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா வேதம் சொல்கிறது, கர்த்தர் மோசே கிட்ட சொல்றார், மோசே உன் கையில் இருக்கிற அந்த கோலை செங்கடல் நேரா நீட்டு. அந்த கோல் எது? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தையை உன் சூழ்நிலை நடுவில் பேசு. உன் சூழ்நிலை எவ்வளவா இருக்கலாம், அது நடுவில் கர்த்தர் உன்னத்துல கொடுத்த வார்த்தைகளை பேசு. மோசே செங்கடலுக்கு மேல மோசே தன் கோலை நீட்டன மாத்திரத்துல செங்கடல், எல்லாம் சொல்லுங்க, செங்கடல் இரண்டாய் பிளந்தது. இரண்டாய் பிளந்த உடனே சேத்தல் நடந்து போல. வேதம் சொல்லுது, வெட்டாந்தரையில் நடக்குது போல நடந்து போனாலும். எப்படி நடந்தாங்களாம்? ஆமா, கடலை பிளந்தது மட்டுமல்ல, அந்த கடல்லையே கர்த்தர் ரோடு போட்டாராம், ரூட்டு போட்டாராம், எல்லாவற்றையும் கர்த்தர் செஞ்சு முடிச்சார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ரதங்கள் ஓடுதுன்னா கர்த்தர் ரோடு போட்டிருக்காரு இல்லையா? நீ சொல்லுங்க. கரடுமுரடான வண்டியில பைக்கே ஓடல, ரதம் ஓடுமா? அப்ப ஜனங்கள் நடந்து போவதற்காக கர்த்தர் எங்க கடல்லையே கர்த்தர் கோடும் போட்டாரு. சொல்லுங்க, கோடும் போட்டாரு, ரோடும் போட்டாரு, ஜனங்களை நடக்கவும் வச்சாரு. ஜனங்க எல்லாரும் நடந்து செங்கடலை கடந்து போனார்கள். ஜனங்களோடு கூட பார்வோன் சேனையும் வருது. அவங்க ரதங்கள் குதிரைகள் எல்லாம் ஓடுது. கர்த்தர் சில நேரங்களில் பொறுமையா இருக்கிறார். எவ்வளவு நேரம் தெரியுமா? உங்களுக்கு அற்புதங்கள் செய்கிறவர் மட்டுமல்ல, உங்க அற்புதத்தை பின்பற்றி மற்றவர்களும் வருகிறார்கள். சத்துருக்கள் சேனையும் வருது, அவர்களும் அந்த வழியா டிராவல் பண்றாங்க. அப்பயாவது உணர்ந்துக்கிட்டானா, டே இங்க ஆண்டவர் இருக்கிறாரா, கடல் நடுவில் யாராலையும் கோடு போட முடியல, ரோடும் போட முடியாது, கர்த்தர் இருக்கிறான்னு ஒருத்தனுக்கும் பயம் இல்லை. அவங்களும் போல அவங்கள மேற்கொண்டு விடலாம் என்று சொல்லி அவர்களும் எல்லா ரதங்கள் குதிரைகள் எல்லாமே அந்த ரோட்ல ஹைவேஸ்ல எல்லாரும் வராங்க. கர்த்தர் அவளை கடந்து போக பண்ணினார். அந்த ரோட்ல அவங்களும் வராங்க. கர்த்தர் கொஞ்ச காலம் பொறுமையா இருக்கிறார். எதுக்கு தெரியுமா? டிராவல் பண்ணுப்பா. அவள் கர்த்தரை அறியல. மோசே கிட்ட கர்த்தர் சொல்றாரு, அப்பா ரோடு முடிஞ்சிச்சு, இப்ப லாக்டவுன் அறிவிச்சலாம், ரோடெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாரு. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வேலை நடக்கும்போது ரோடு க்ளோஸ் போட்டிருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? அருமை சகோதரர் கண்ணபுரான் அவர்கள் வந்திருக்கு, சந்தோஷம், பிரைஸ் லார்ட். பார்த்துக்க, ரோடு க்ளோஸ்னு போட்டிருப்பாங்க, பார்த்துக்கிறீங்களா? ரோடு க்ளோஸ்ட் அப்படின்னு அர்த்தம் வேலை நடக்குது. ஆமா, கர்த்தர் மோசே கிட்ட சொல்றாருப்பா ரோடு க்ளோஸ் பண்ணு மோசே. மோசே மறுபடியும் கோலை செங்கடல் மேல நீட்டுறாரு. அந்த செங்கடல்ல யாரு இருக்குது? யார் டிராவல் ஃபாலோ பண்ணி வந்தது? யாரு? பார்வோனின் சேனை, சேரியட்ஸ், ரதங்கள், இருப்பு ரதங்கள், குதிரைகள் எல்லாம் அப்படியே போர் வீரர்கள். அவர்கள் மாம்ச பலத்துல மேற்கொண்டு விடலாம். எங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இந்த மாம்சத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் விழுந்து போகிறார்கள். மாம்சத்துல பேசுறவங்க, மாம்சத்துல வைராக்கியமா இருக்கிறவங்க, மாம்சத்துல சாதிக்க நினைக்கிறவங்க, எனக்கு எல்லாம் தெரியுமா, என் திறமை இருக்குது, என் தாளந்து இருக்குது, என்கிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு, எல்லாம் இருக்குது, நான் பாத்துக்கிறேன், எதை குறித்து நான் பாத்துக்கிறேமா, அப்படி சொல்றவங்களாம் என்ன ஆயிடுறாங்க? கடலிலே முழுகினார்கள், கடலிலே அமிழ்ந்து போனார்கள். மோசே கிட்ட சொல்றாரு, அப்பா டைம் முடிஞ்சிச்சு, நம்ம ஈவினிங் ஆயிடுச்சு, ரோடு க்ளோஸ் பண்ணுப்பா. லாக்டவுன் அறிவிக்கிற மாதிரி ரோடு க்ளோஸ். மோசே கோலை நீட்டின மாத்திரத்துல அதுவரை மதில் போல் நின்று கொண்டிருந்த கடல் அலைகள் எல்லாம் என்ன ஆயிற்று? திரும்ப தன் நிலைக்கு வந்தது பாருங்க. ரோடெல்லாம் க்ளோஸ். அவங்க வாழ்க்கை அன்னைக்கு என்னாச்சு?
ரதங்கள், வேதம் அழகா சொல்லுது, ரதங்கள், உருளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சாரியட்லாம் சின்ன பின்னமாக்கிட்டாராம். ஆமா, இன்றைக்கும் அந்த சிதலங்கள் செங்கடல்ல இருக்கிறது. அல்லேலூயா. ஆமா, ஒவ்வொரு முறை இந்த காரியங்களை பார்க்கும்போது, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சென்றிருக்கும் போது அந்த செங்கடல்ல 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த ஹோலி டூர், அந்த இஸ்ரேல் தேசம், எகிப்து தேசத்துக்கு சென்றிருந்தோம். அந்த யோர்தான் தேசம், பாலஸ்தீனம் அந்த பகுதிக்கு சென்றிருக்கும் போது ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். என்னோட கூட அந்த எவரையும் படிக்கிறவர்கள் ஏறக்குறைய எங்களோட கூட ஒரு 50 பேருக்கு மேற்பட்டவர்கள் வந்திருந்தார்கள். அவர்கள் எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகளாய் சென்றிருந்தோம். அப்போது அந்த இடத்துல ஒரு மாலை நேரத்தில் அந்த செங்கடல் பக்கத்தில் எங்கள் ஹோட்டல் இருந்தது, தங்கியிருந்தோம். மாலை நேரத்தில் எங்களை எல்லாரும் அலோவ் பண்ணாங்க, நீங்கள் போயிட்டு அந்த கடல் பார்த்துட்டு கொஞ்சம் கடலில் குளிச்சுட்டு வாங்க சொல்லிட்டு அது சென்றிருந்தோம். அந்த செங்கடலில் காலை வைக்கும் போது தான் அப்போ தான் யோசித்தேன், இந்த செங்கடலில் காலை வைக்கும் போது, மோசே காலை வைக்கும் போது அந்த கடல் 2ஆய் பிளந்தது. அந்த அனுபவங்கள்லாம், வேகத்தில் இருக்கிற அந்த அனுபவங்கள், அதை எல்லாவற்றும் அப்படி யோசிக்க ஆரம்பித்தேன். அவ்வளோ க்ளீன் வாட்டர். இந்த செங்கடல்னு ஆண்டவர் 2ஆ பிளந்தாரு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்காய் சொல்லுங்க, எனக்காய் அவர் கடலையும் பிளப்பார், மலையையும் பிளப்பார். மலையும் பிளந்தாரா? மலை பிளந்தாரா? கண்மலைந்து என்ன ஓடி வந்தது? தண்ணீர் ஓடி வந்தது. எனக்காய் கடலையும் பிளப்பார், மலையையும் பிறப்பார். எனக்காக அவர் யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விசுவாசம் நமக்கு தேவை. எனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். நமக்காக செய்கிற ஆண்டவர், உனக்காய் செய்கிற ஆண்டவர். அப்போ அந்த இடத்துல என்னுடைய கூட இருந்த நண்பர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் அந்த தண்ணியில் கொஞ்ச நேரம் விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அங்கே இருந்தால் சில கற்களை எடுத்தார்கள். இந்த மாதிரி தானே ஆண்டவர் எல்லாவற்றையும் முழுகி போக பண்ணினார். அவங்க ரதங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் முழுகி போக பண்ணினார். என்னோட கூட அவர்கள் எல்லாம் எபிரேயத்தை படித்தவர்கள். அப்போ அந்த வார்த்தைகள் எல்லாவற்றையும் படித்த வார்த்தைகள் சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். கர்த்தர் அப்படி என்ன செய்தாரு? கடோல் எல்லாம் சொல்லுங்க. கடோல். கடோல் என்ன தெரியுமா? பெரிய காரியம். கடோல் எல்லாம் சொல்லுங்க. கடோல். கடோல் என்ன தெரியுமா? பெருசு. பிக் பிக், ரொம்ப பெரியது, ரொம்ப பெரிய, அவ்வளோ பெருசு பாரு அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்களா? அது பிறகு எபிரேயத்தில் கடோல். கர்த்தர் எல்லாவற்றையும் கடோல் எல்லாம் அது கர்த்தர் என்ன பண்ணாரு? முழுகி போக பண்ணார். கடோல்லாம் என்னாச்சு? கடல்ல முழுகிச்சு. எல்லாம் சொல்லுங்க. கடோல் முழுகிடுச்சு. ஆமே, பெருச. ஆமே, ஹல்லேலூயா. பெரிய பெரிய ரதங்கள்லாம் கர்த்தர் முழுக பண்ணார். ஆமே, பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவர். ஆமே சொல்லுங்க. எனக்காய் கர்த்தர் கடோல். அப்படின்னு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமே, உங்களுக்கு செய்வாரா? செய்வாரா? எதுக்காக சொல்ல தெரியுமா? நீங்க வசனத்தை சொல்ல சொல்ல அந்த வசனங்கள் உங்களுக்குள்ள போகணும். விசுவாச அறிக்கை செய்யணும். அந்த வார்த்தைகள் உங்க ஆவியில கலக்கும் போது உங்கள் வாழ்வில் அற்புதங்கள், அதிசயங்கள் நடப்பதை நீங்கள் காண்பீர்கள். ஒரு ஆமே. கர்த்தர் மோசையோட செய்யல, அதோ மட்டும் நிக்கல. கடலை கலக்க பண்ணினார். கானான் தேசத்துக்கு போகிற வழியில அவர்களை முழுவதும் கர்த்தர் நடத்தினார். அவங்களுக்கு கர்த்தர் அந்த 40 வருஷ பிரயாணத்துல கர்த்தர் அவர்களுக்கு வானத்தின் மன்னாவை கொடுத்தார். காடைகளை கர்த்தர் கொடுத்தார். அவங்க போய் விதைக்கல, அறுவடை செய்யல. ஆனா கர்த்தர் 40 வருஷ காலம் கர்த்தர் அவர்களை போஷித்தார், அவர்களை நடத்தினார், அவர்களை ஆசீர்வதித்தார், உயர்த்தினார், வல்லமையான காரியங்களை செய்தார். மோசே மூலமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அந்த மோசே குறித்து வேதத்தில் எழுதப்படும் போது, உபாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒருவனும் எழும்பினதில்லை. கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசே, கர்த்தரை அவன் அறிந்தவனாய் இருந்தான். யாருக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார் தெரியுமா? அவரை அறிகிறவர்களுக்கு அவர் பெரிய காரியங்களை, அதிசயங்களை செய்கிறாராம். நீங்க எதை அறிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, கர்த்தரை அறிந்து கொள். உன் ஆண்டவர் யார் என்பதை அறிந்து கொள். அவரே அதிசயங்களை செய்கிறவர். சங்கீதம் 72, 18, 86, 10, 119, 18 இந்த வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் அவர் தான் அறிவிக்கிறது. அவரே அதிசயங்களை செய்கிறவர். எல்லாம் சொல்லுங்க. அவரே. சத்தமா சொல்லுங்க. அவரே. அவரே அதிசயங்களை செய்கிறவர். அவரேனா இங்கேயோ இருக்க நினைச்சுக்கிறீங்க. ஆண்டவர் தான் அதிசயங்களை செய்கிறவர். எனக்குள் இருக்கிறவர் தான் அற்புதங்களை செய்கிறவர். அவரே அதிசயங்களை செய்கிறவர். முதலாவது கர்த்தர் மோசேக்கு அதிசயங்களை செய்தாரு. மோசேயின் மூலமாய் அதிசயங்களை செய்தார். இரண்டாவது எலிஷா. எல்லாம் சொல்லுங்க. எலிஷா. எலிஷா யாரு? தீர்க்கதரிசி. வேதத்திற்கு தீர்க்கதரிசி எலிஷா. அந்த எலிஷா குறித்து வேதம் வாசிக்கிறோம். அவருடைய எஜமான் எலியா 7 அற்புதங்களை செய்தார். எலிஷா 14. எல்லாம் சொல்லுங்க. 14 அதிசயங்களை கர்த்தர் செய்யும்படி வைத்தார்.
அந்த எலிஷாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தினார். எலியாவின் மேல் இருந்த ஆவின் வரம் அவர் மேல் இரட்டத்தனையாய் இருந்தது. அவர் செங்கடலை மன்னிக்கணும், அவர் யோர்தானை பிளந்தார். அவர் யோர்தானை பிளந்தார். மரித்த பிள்ளையை அவர் உயிரோடு எழுப்பினார். அது மாத்திரமில்ல, செத்து போய் எலிஷா மரிச்சு விட்டாரு. கவனிங்க, அந்த எலிஷா மேல இருந்த வல்லமை பாருங்க. எலிஷா மரித்து போய் அவர் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அவர் அடக்கம் பண்ணப்பட்டிருக்குது. அங்க மரிச்ச ஒரு மனுஷனை கொண்டு வந்து, செத்து போயிட்டான் மனுஷன், அவனை கொண்டு வந்து, அவன் டெட் பாடியை கொண்டு வந்து இவர் கல்லறை மேல போட்ட உடனே நடந்து என்ன தெரியுமா? கல்லறை மேல போட்ட உடனே செத்து போன மனுஷன் உயிர் அடைஞ்சிட்டான். காரணம் என்ன? எலிஷா மேல அந்த வல்லமை. அவர் கல்லறையில கூட அந்த வல்லமை இருந்துச்சு. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே, அவர் செத்து போயிட்டாரு. அவர் செத்த பிறகும் செத்து போன மனுஷன் உயிரோடு எழுப்பினார். ஒரு ஆமே, உயிரோடு இருக்கும்போது எழுப்பினாரு. அவர் மரித்த பிறகும் உயிரோடு எழுப்பினார். எவ்வளவு வல்லமை பாருங்க. எலிஷா செய்த அதிசயங்களை குறித்து வேதம் விவரிக்குது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது கேயாசி அந்த வார்த்தைகளை விவரிக்கிறத வாசிக்கலாம். அந்நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாய் இருந்த கேயாசியுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான். எலிசா செய்த அதிசயங்கள் எல்லாம், எலிசா என்னென்னப்பா செஞ்சாரு அதெல்லாம் கொஞ்சம் விவரித்து சொல்லு. எலிசா தீர்க்கதரிசி என்னென்ன செஞ்சாரு அதை கொஞ்சம் விவரித்து சொல்லு. இன்றைக்கு பல நேரங்களில் கர்த்தருடைய அதிசயங்களை விவரிக்கும் போதுதான் அவர்கள் செய்த ஆண்டவர் எனக்கு செய்வார் என்ற விசுவாசம் நமக்கு வரும். ஆமென். எல்லாம் கவனிங்க, எலிசா என்னென்ன அதிசயங்களை செய்தாரு சும்மா ஒரு 1-2 சொல்ல விரும்புறேன். சீரியா ராஜாவின் படைத்தலைவனாயிருந்த நாகமான் குஷ்டரோகி, உடம்பு ஃபுல்லா குஷ்டரோகம். அந்த குஷ்டரோகி எலிசா கிட்ட வரான், எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வரான். எலிசா தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தை சொல்லி அனுப்புகிறார், நீ போ யோர்தான் நதியில முழுகு, குஷ்டரோகம் நீங்க சுகமாகும் என்று வார்த்தை சொல்லி அனுப்புகிறார். எலிசா தீர்க்கதரிசி வார்த்தை கேட்டு கோபம் அடைஞ்சு போன அந்த நாகமா மறுபடியும் மனம் திரும்பி யோர்தான் நதியில விழுகிறார். கடந்த வாரங்களில் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அந்த வார்த்தைகளை போய் நீங்க தியானிச்சு பார்க்கலாம், யூடியூப்ல இருக்குது, நீங்க பார்க்கலாம். அவன் அந்த வார்த்தைகளை கேட்டு அவன் போய் யோர்தான் நதியில 7 முறை முழுகின மாத்திரத்துல நாகமான், கமாண்டர் ஆஃப் சிரியன்ஸ், சிரியாவுடைய படை தலைவன் என்ன பண்ணிட்டான்? சுகம் அடைந்தான். ஒரு ஆமே. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களுக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? பெரிய காரியங்களை, அதிசயங்களை செய்கிறார். நாம இன்றைக்கு ஆண்டவர் வார்த்தைகளை கேட்கிறோம். கேட்டு அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நம் வாழ்வில செய்யும் போது நம் வாழ்விலும் அதிசயங்கள், அற்புதங்களை கர்த்தர் செய்கிறார். ஒரு தாயார் வர்றாங்க, விதவை. அந்த விதவை வந்து எலிசா தீர்க்கதரிசிட்ட அழறாங்க. என்னுடைய கணவர் தீர்க்கதரிசிகள் புத்திரர் ஒருவராக இருந்தாரு, அவர் செத்து போயிட்டாரு, 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க. அந்த அடக்க ஆராதனைக்கு மற்ற காரியங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப கடன்லாம் வாங்கிட்டோம். கடனை கொடுக்கறதுக்கு நிர்வாகம் இல்லை. இப்போ கடனுக்காக என் 2 பிள்ளைகளையும் வேலைக்காரராக எடுத்துக்க சொல்றான். உங்க 2 பிள்ளைகளை கொடு, நீ காசை கொடு, அப்படிலாம் ஒரு 2 பிள்ளைகளையும் கொடுத்துரு, நான் வேலைக்காரங்களா அவங்கள வச்சுக்கிறேன், கடன் எல்லாம் கட்டி தீர்றவரெல்லாம் அவங்கள வச்சு வேலை வாங்குறேன் என்று சொல்லிட்டு அந்த அம்மா வந்து எலிசா தீர்க்கதரிசிட்ட அழுகிறாள். எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, கடன் பிரச்சனையாம்மா, பல நேரங்கள் நம்ம வாழ்வில் கடன் பிரச்சனை இருக்கும்போது என்ன செய்யறதே தெரியாமல் திகைக்கிறோம். ஒரு பயம். கடன் கொடுத்தவன் கடன் வாங்கினவனுக்கு அடிமையாக இருக்க வேதம் சொல்லுது. அந்த பயத்து நிமித்தம் அந்த ஸ்திரீ எலிசா விதவை எலிசா தீர்க்கதரிசி அழுகிறார். எலிசா தீர்க்கதரிசி அந்த பெண்ணை பார்த்து கேட்கிறாரு, உன்னிடத்தில் இருக்கிறது என்ன? அவ சொல்றா, என்ன இருக்குது? என்ன இருக்குது சொல்லுங்க. எலிசா தீர்க்கதரிசி அவளை பார்த்து கேட்கிறார், உன்னிடத்தில் என்ன இருக்குன்னு கேட்கிறா. அவள் என்ன செய்தாள்? என்ன சொன்னால்? என்ன சொன்னால்? திருப்ப நீங்க என்னையே சொல்றீங்களே. அவள் என்ன சொன்னால்? எண்ணெய் இருக்குதுன்னு சொன்னாள். தெளிவா தான் இருக்கிறீங்க. அவள் என்ன சொன்னால்? கொஞ்சம் எண்ணெய் இருக்குது, ஆயில் இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருக்குது. அதான் அவளுடைய பதில். இதுதான் அவளுடைய நிலைமை. பல நேரங்கள்ல எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, இவ்வளவுதான் இருக்குது, இதை வச்சு என்ன பண்ண முடியும்? வட்டிக்கு கூட பத்தாதே. இதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள விட மாட்டார்களே. எலிசா தீர்க்கதரிசி அழுகிறார். எலிசா தீர்க்கதரிசி சொல்றாரு, அப்படியாம்மா நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போய் சுற்றில இருக்கிறவங்க எல்லார்ட்டையும் வெறும் பாத்திரங்களை, காலி பாத்திரங்களை, எம்டி வெசல் எல்லாவற்றையும் வாங்கி வீட்டுக்குள்ள அடுக்கிடு. வீடு முழுவதும் எம்டி வெசல்ஸ் ஆல, காலி பாத்திரங்களா வீடு முழுவதும் நிரப்பி வீடு. அடுத்து உன் மகனோடு சேர்ந்து கதவை சாத்திடு.
அந்த கொஞ்சம் எண்ணெயை எடுத்து எல்லா பாத்திரங்களையும் வார்த்து விட்டு அந்த எண்ணெயை விற்று உன் கடனை அடைத்து நீயும் மகனும் பிள்ளைகளும் சுகமாய் வாழ்ந்துருங்க. ஆமே. எலிசா தீர்க்கதரிசி அங்க என்ன கொடுத்தார்? பிசினஸ் ட்ரிக்ஸை கொடுத்தார். அதிசயம் விளங்குறதுக்கான ஒரு ஐடியாவை கொடுத்தார். கர்த்தருடைய வார்த்தையின்படியே ஒரு ஆலோசனை கொடுத்தார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பெருக்கத்தின் வழி. இப்போ கவனிங்க, இந்த இடத்துல கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். லிசன் டு மீ. கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படும் போது நம்ம கண்களுக்கு, நம்ம சிந்தைகளுக்கு, எண்ணங்கள், யோசனைகள் பல நேரங்கள் விலங்கல புரியாத மாதிரி இருக்கலாம். ஆனா இப்போ காலி பாத்திரங்கள் வாங்கின அவ வீடு எவ்வளவு பெருசு தெரியல, எத்தனை அடி அகலம் நீளம் தெரியல. அடுத்தது அவருடைய விசுவாசம் என்ன? காலி பாத்திரங்களை வாங்கணும். எதிர் வீட்டில் 2 பாத்திரம், பக்கத்துல 2 பாத்திரம் வாங்கி வைத்திருந்தா அவ்வளவுதான் நிரம்பும். எவ்வளவு பாத்திரங்களை அவள் வாங்கி வீடு முழுவதும் அடுக்கினாலோ அவ்வளவு பாத்திரங்களும் எண்ணெயால் நிரம்பும். சத்தமா ஒரு ஆமென். அக்கா உங்க வீட்டுல, பக்கத்து வீட்டுல அக்கா உங்க வீட்டுல இருக்கிற குண்டாவை கொடு, அண்டாவை கொடு கேட்கிறான். என்னம்மா தண்ணி தாமா இருக்கு, தண்ணியெல்லாம் கொட்டிட்டு கொடுக்கா அப்படின்னு எல்லா காலி பாத்திரம் வாங்கி வீடு முழுவதும் அடுக்குறாங்க. அவளுக்கு தெரியாது நம்ம என்ன பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம். என்ன பிசினஸ் சொல்லுங்க? என்ன பிசினஸ்? நல்லா சொல்லுங்கப்பா. என்ன பிசினஸ்? எண்ணெய் பிசினஸ், ஆயில் பிசினஸ். ஒரு பிசினஸ்க்கு மேக்னெட்டா கத்துற ஒரு ஐடியா சொல்லுங்க. ஒரு ஐடியா கத்தரத்துல வருகிற ஒரு ஆலோசனை, ஒரு ஐடியா, ஒரு தாட், ஒரு விஷன் அவள் வாழ்க்கை முழுவதும் மாற்றி விட்டது. ஆமே. அதுபோல கணவனை நம்பி வாழ்ந்திருந்தாங்க. ஆனா இப்போ கத்தர் ஒரு ஐடியா கொடுத்துட்டாரு. அவங்க லைஃப்ல அவங்க ஏதாவற்றையும் வைத்து அவங்க குடும்பத்தை ஜெனரேட் பண்றதுக்கான கர்த்தர் ஆலோசனை கத்தர் கொடுத்தாரு. மீனையும் கத்தர் கொடுத்தாரு, மீன் பிடிக்கிற தூண்டிலையும் கத்தர் கொடுக்கிறார். ஆங்கிலத்தில் ஒரு ப்ரோவர்ப் இருக்கு, ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி இருக்கு. என்ன தெரியுமா? ஃபிஷ் ஆர் ஃபிஷ் போல். யாருன்னா பசின்னு வந்து உங்ககிட்ட கேட்டா மீனை கொடுத்தா சாப்பிட்டுட்டு, இன்னைக்கு மீன் கொடுத்து ரொம்ப தேங்க்யூங்க, எங்க பசி ஆத்திட்டீங்க சொல்லிட்டு இந்த மீனை சாப்பிட்டுட்டு நாளைக்கு வந்து என்ன கேட்பாங்க? நேற்று மீன் கொடுத்தீங்க நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு மீன் கொடுன்னு கேட்பாங்க. ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்றதுல, மீன் ஆர் ஃபிஷ் போல். மீன் பிடிக்க தூண்டில கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு போய் மீன் பிடிச்சி அவங்க சாப்பிடுவாங்க. நாளைக்கு பசி எடுத்தா தூண்டில் கொடுத்ததுனால மீனை பிடிச்சி அவங்க எப்பெல்லாம் பசி எடுக்குதோ மீன்கள் தூண்டில போட்டு அவங்க மீனை பிடிச்சி சாப்பிடலாம். அது ஒரு பழமொழி. அப்போ கர்த்தர் இங்க மீனை கொடுத்தாரு. மீனையும் பைபிள்ல கர்த்தர் மீனையும் கொடுத்தாரு. இந்த இடத்துல என்ன கொடுத்தாரு? மீனை பிடிக்க தூண்டிலும் கொடுத்தாரு. அந்த அம்மா ஒவ்வொரு முறையும் எலிசா தீர்க்கதரிசி வந்து நிற்கணும் அவசியம் இல்லை. கர்த்தர் ஒரு ஐடியா கொடுக்கிறார். அவள் அதே போல விசுவாசத்தோட எல்லா காலி பாத்திரங்கள் எல்லாவற்றையும் வாங்கி 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 எல்லா வீட்டில் கேட்குறாங்க. ஒருத்தருக்கும் புரியல, எல்லாம் வீட்டு வாசப்படியில். நம்ம ஊர் ஆட்களார் நல்லா கவனிங்க, அந்த கண்ட்ரி எப்படி தெரியல, நம்ம ஊரே பேசிடலாமே. வந்து பக்கத்து வீட்டை பார்த்து, சரோஜா அம்மா இங்க வாம்மா, பக்கத்து வீட்டில் காம்பவுண்டா இருந்தா இந்த அம்மா எதிர் வீட்டா அந்த அம்மாவும் பசங்களும் வந்தாங்கம்மா. இங்க என்னன்னா காலியா இருக்கோ, குடம் எடுத்துட்டு போனாங்க. 2 குடம் காலி பிளாஸ்டிக் குடம் இருந்துச்சு, 2 குடத்தை கொடுத்தேன். அப்புறம் ஒரு அண்டா கேட்டாங்க, அண்டாவையும் கொடுத்தேன், குண்டாவையும் கொடுத்தேன். 4 பாத்திரம் கொடுத்தம்மா. அவன் என்ன சொன்னாங்க? பொறுமையா கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எதுக்குமா காலியை வாங்கிட்டு போனாங்க? அந்த சரோஜா என்ன சொல்லுது? எனக்கு புரியலையாக்கா, எங்க வீட்லயும் வந்து கேட்டாங்களேக்கா, எங்க வீட்டு மேல பரணையில ஒரு ட்ரம் போட்டு வச்சிருந்தேன், ட்ரம் இப்பதான் எடுத்து கழுவி அலசி கொடுத்து அனுப்பிச்சேன். உங்ககிட்ட வந்து கேட்டா நீங்க என்ன கொடுப்பீங்க? எப்ப கொடுப்பீங்க? இல்ல சிலர் கொடுப்பாங்க, சிலர் இல்லையே கொடுக்க முடியாது, சில சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையும் வாங்கி ஒண்ணு மேல ஒண்ணு, ஒண்ணு மேல ஒண்ணு, ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சுட்டாங்க. எல்லா வீடு முழுவதும் என்னவா இருக்கு? இப்போ என்னவா இருக்கு? பாத்திரங்களா இருக்குது, காலி பாத்திரங்களா இருக்குது. ஆனா என்னதான் இருக்குது? எண்ணெய் எவ்வளவு இருக்குது? எவ்வளவுதான் இதுக்கு என்ன? 2 ஆக்கியோன்கள் இப்படி எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க தெரியுமா? அந்த எண்ணெயை கொஞ்சம் தான் இருக்குது, எல்லா பாத்திரங்களும் வாங்கி 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 வீட்டுல அடுக்கிட்டாங்களாம். அந்த ஆக்கியோன் எழுதுறாரு, அந்த அம்மாவும் 2 பிள்ளைகளை நிற்பதுக்கு மட்டும்தான் இடம் இருக்கான். கொஞ்சம் அப்படி கஷ்டப்பட்டு அப்படி உள்ள போயிட்டு கதவை சாத்திட்டாங்களாம். கதவை சாத்தி தாழ்பால் போட்டாச்சு. எதிர் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வெளியே இருக்கிறாங்க. இவங்க 3 பேரும் எங்க இருக்கிறாங்க? ஆமா,
ஆமா, அறை வீட்டுல இருக்கிற அறை வீட்டுக்குள்ள இருந்து வேதம் அதான் சொல்லுது. மத்திய 6ஆம் அதிகாரத்துல அந்தரங்கத்துல பார்க்கிற பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். ஆமா, அந்த ரங்கத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற உனக்கு கர்த்தர் வெளியரங்கமாய் பலன் அளிப்பா. அவ கதவை சாத்திட்டா எல்லா ஜனங்களும் இப்ப வீட்டு வாசப்படியில் வெளியே நிக்கிறாங்க. காலி பாத்திரமா வாங்கிட்டு போறாங்களே, எதிர் வீட்டுக்கு போறாங்க, பக்கத்து வீட்டுக்கு போறாங்க. இந்த கதை நல்லா இருக்கா? நடந்ததை சொல்றமா. எல்லா பாத்திரங்களும் வாங்கி 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 வீட்டுக்குள்ள எல்லாம் கொண்டு போயிட்டாங்களே. சிலர் யோசிப்பாங்க, ஆமா அக்கா உங்க அண்டா மாதிரி அண்டா இருக்கும். ஆனா நம்ம சொல்லுது இல்ல இல்ல, கண்டுபிடிச்சல எப்படி, என் அண்டால சரோஜான்னு பேர் எழுதியிருப்பேன். ஆமாவா? சில தட்டுலெல்லாம் பேர் எழுதியிருப்பாங்க, அப்புறம் கரண்டில பேர் எழுதியிருப்பாங்க. எழுதியிருக்கீங்களா இல்லையா? ஆமாவா? ஆமா, எழுதிதான் கொடுக்குறாங்க. கொடுக்கும் போதே சாவரவரில் அந்த மனுஷன் மறக்கவே கூடாது. அதை பார்க்கும் போதெல்லாம் இவங்க இன்னாரு கொடுத்தாதுன்னு அறியணும். ஆமா, இதெல்லாம் இப்பெல்லாம் மாறிச்சு. மொழி கவரில் கொடுக்குறாங்கன்னா அந்த நாட்கள்லாம் அது இருக்குது இல்லை? இன்னைக்கும் பாருங்க, எங்க வீட்டில் அண்டா குண்டாலாம் அந்த பேர்லாம் எழுதப்பட்டு இருக்கும். எழுத்துக்களை பொறிச்சு வச்சிருக்கிறாங்க. எல்லா ஜனங்களை வெளியே நின்று எல்லா டிஸ்கஷன் வெளியே நடக்குது. ஆனா அவங்க கதவை சாத்திட்டு அந்த ரங்கத்துல பார்க்கிற பிதா, ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே செய்கிறோம், எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தையின்படியே செய்கிறோம் என்று சொல்லி அந்த எண்ணெய் எடுத்து எல்லா பாத்திரத்தையும் ஃபர்ஸ்ட் சின்ன பாத்திரம்லாம் எடுத்து ஓரம் வச்சிருப்பாங்க. மகன்டா சொல்லி, மகனே முதல்ல அண்டாவை எடுத்து அந்த ஆண்டவர் ஜெபம் பண்ணிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு விசுவாசத்தோடு அந்த எண்ணெயை அவர் கொஞ்சம் எண்ணெய் அவர் வார்க்க ஆரம்பிக்கிறார். நடந்தது என்ன தெரியுமா? அவர் வார்க்க 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 ஏதோ டேப்ல தண்ணி திறந்து விட்ட மாதிரி எண்ணெய் அப்படியே கொட்ட ஆரம்பிக்குது. ஆமே, அது நிரம்ப ஆரம்பிக்குது. ஆமே, அடுத்த பாத்திரத்துல எண்ணெய் வார்க்கிறா, அடுத்த பாத்திரம் எண்ணெய் வார்க்கிறா. அப்போ அண்டா மேல அண்டா, பெருசு சின்னது நிரம்பிச்சு. அதே மாதிரி பெருசு சின்னது எல்லாவற்றையும் கர்த்தர், சின்னது பெருசு எல்லாவற்றையும் கர்த்தர் நிரப்பினார். ஒரு ஆமே, அல்லேலூயா. அண்டா குண்டா சொப்பு பாத்திரம் நிரம்பாத பாத்திரமே இல்லை. ஆமே, அல்லேலூயா. எண்ணெயெல்லாம் கொட்டி வெளியே அந்த அற்புதங்கள்லாம் நடக்குது. ஜனங்களாம் வெளியே பேசிட்டு இருக்காங்க. ஒன்னு சொல்லட்டுமா? பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். தேவ ஜனமாகி நீங்களும் நானும் கர்த்தருடைய அற்புதங்கள், அடையாளம், அதிசயங்களை ருசிக்க வேண்டும். ஒரு ஆமே. அவருடைய வார்த்தை பெற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி செய்ய ஆரம்பி. உன் பாத்திரம் நிரம்பி 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 வழிவதை நீ காண்பாய். அல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, உன் சொந்த கண்கள் அதை காணும். அல்லேலூயா. எல்லாத்தையும் நிரப்பி முடிச்சுட்டேன், எல்லாம் நிரம்ப முடிச்சு எல்லாத்தையும் ஊத்திட்டு அந்த அம்மா வருது. மகனை பார்த்து, அப்பா தம்பி முடிஞ்சிச்சு, அடுத்த பாத்திரம் கொண்டு வா. மகன் சொல்றான், அம்மா என்ன இல்ல, என்னம்மா இல்ல, பாத்திரம் இல்ல. அவ பாத்திரம் இல்ல, மகன் பாத்திரம் இல்லை என்று சொன்ன உடனே எண்ணெய் நின்று போயிட்டு. வேணும் சொல்லு, எண்ணெய் நின்று போயிட்டு. கதவை திறந்துட்டு 3 பேரும் வெளியே வராங்க. எப்படி இருக்கிறான் தெரியுமா? 3 பேரும் எண்ணெயிலே என்ன எப்படி இருக்கிறாங்க பார்க்கறதுக்கு? எண்ணெயில குளிச்சுட்டு வந்திருக்க மாதிரி இருக்குது. வெளியெல்லாம் வந்து பார்க்குறாங்க, என்னப்பா எண்ணெயிலே குளிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அடுத்தது வீட்டுக்கு வெளியே இருக்கிற ஒரு டேபிள் எடுத்து போட்டாங்க. அங்கே ஒரு போர்டு எழுதினாங்க, இங்கு சுத்தமான ஒலிவ எண்ணெய் விற்கப்படும். என்ன கை தட்டி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களே? இங்க சுத்தமான ஒலிவ எண்ணெய், சத்தமா சொல்லு, இங்க சுத்தமான ஒலிவ எண்ணெய். இப்படி ஒரு டேபிள் போட்டாங்க. 2 அண்டாவையும் குண்டாவையும் தூக்கிட்டு வந்து வெளியே வைக்கிறாங்க. இப்ப கூப்பிடுறாங்க, எதிர்ட்டு அண்ணா அண்ணா வாங்க வாங்க வாங்க, பிடி தூக்கி கொண்டு வந்து வெளியே வைக்கிறாங்க. என்ன வைக்கிறாங்க? சுத்தமான ஒலிவ எண்ணெய் எடுத்து பார்க்கறாங்க. கடையில கூட அவ்வளவு சுத்தமா இல்லையா? அவ்வளவு சுத்தமான ஒலிவ எண்ணெயை கர்த்தர் அவர்களுக்காய் கர்த்தர் கடல் அலைகளை போல கர்த்தர் அவர்களுக்காய் சுரக்க பண்ணினார். ஒரு ஆமே, அல்லேலூயா. ஆமே. கர்த்தர் அவங்க கண்ணீர் எல்லாவற்றையும். கடங்காரன் வந்து நிக்கிறான், ஐயா கொஞ்சம் உட்காருங்க. கடங்காரன் வந்து, ஐயா கொஞ்சம் உட்காருங்க. சுத்தமான ஒலிவ எண்ணெய் அங்க எவ்வளவு விற்கிறார் அண்ணன்? 1 லிட்டர் 100 ரூபாய். நான் இன்னைக்கு 1 லிட்டர் ஒலிவ எண்ணெய் எவ்வளவு தெரியுமா? 1000 ரூபாய்க்கு தொட்டுச்சு நினைக்கிறேன். 1500. ஓகே. அண்ணன் எவ்வளவு விற்கிறாரு தெரியல. நான் ஒலிவ எண்ணெய் உங்களுக்காக 700 ரூபாய் கொடுப்பேன் விற்கிறேன்னு சொன்னா 1000 ரூபாய்க்கு 1500 கொடுத்து வாங்குவாங்களா, 700 ரூபாய் வாங்குவாங்களா? கடன்காரன் வர்றாரு, ஐயா அப்படி கொஞ்சம் உட்காருங்க சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தை 2 அண்டா குண்டா எல்லாம் 2 அண்டா குண்டா எல்லாம் விற்கப்பட்டாயிற்று. வித்து முடிச்சுட்டு, என்னப்பா கடன்காரர் உடைய காசு எடுத்துட்டு போங்க, கடை அடைக்கப்பட்டது, நாளைக்கு வாங்க. நாளைக்கு ஒலிவ எண்ணெய் விற்கப்படுகிறது. ஆமா,
கடைக்காரனே ஒளிவு வாங்கினா எங்க தான் போகணும்? ஆலைக்கு போக தேவையில்ல, விதவை வீட்டுக்கு வந்தா போதும். என்ன கிடைக்கும்? ஒலிவு என்ன? ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் அவர்களை ஒரு பிசினஸ் மேக்னெட்டாக மாத்தினார். ஆமே. அவங்க கடன் பிரச்சனைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆமே. கர்த்தருடைய என் காரியங்களை ஆராய்ந்து எண்ணி முடியாத அரும் செயல்களை, பெரும் செயல்களை கர்த்தர் செய்கிறார். ஆமே. மகளே, ஏன் சொந்து போகிறாய்? மகனை, ஏன் சொந்து போகிறாய்? உன் தேவனை அண்டிக்கொள், அவர் வார்த்தையை பிடிச்சுக்கொள். அவர் வார்த்தை உன் வாழ்வில் அதிசயங்களை, மகிமையானவைகளை, ஆண்டோடைய வார்த்தைகளை உனக்கு செய்து முடிக்கும். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். அப்போஸ்தலர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர்களை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தரோட வார்த்தை எப்படி சொல்லுது? 2 கொரிந்தியன் chapter 12 verse 12. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 12:12. அப்போஸ்தலனுக்குரிய அடையாளங்கள் எல்லாவித பொறுமையோடும் அதிசயங்களோடும் அற்புதங்களோடும் வல்லமைகளோடும் உங்களுக்குள்ளே நடப்பிக்கப்பட்டதே. மூன்றாவது, அப்போஸ்தலர்களை கொண்டு கர்த்தர் அதிசயங்களை, அற்புதங்களை செய்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பிரவி சப்பானி, அவன் பிறந்தது முதல் சப்பானியாய் பிறந்தவனாய் இருந்தான். அவன் கால்கள் வழங்காதவனாய், நடக்க முடியாதவனாய் இருந்தான். ஏறக்குறைய 40 வயசுக்கு மேற்பட்டவனாய் இருந்தான். அவனை தினந்தோறும் நாடோறும் அலங்கார வாசல் அங்க கிட்ட கொண்டு வந்து பிச்சை எடுக்கும்படி, தர்மம் எடுக்கும்படி 2 பேர் தூக்கி கொண்டு வந்து வைப்பாங்க. காலையில் கொண்டு வந்து வைப்பாங்க. வருகிறவர்கள் போகிற எல்லாருக்கிட்டையும், தேவாலயத்துக்கு போறவங்க எல்லார்ட்டையும் பிச்சை கேட்டு கொண்டு இருப்பான். தர்மம் எடுக்கிற மனுஷன். தேவாலயத்துக்கு ஜெபம் பண்ண போற பேதுருவையும் யோவானையும் பார்த்து கேட்கிறான், ஐயா எங்களுக்கு தர்மம் போடுங்க. பேதுரு யோவான் சொல்றாங்க, என்கிட்ட வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, எங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒன்று, ஆண்டவராக இயேசுவின் நாமம். ஆமா. பல நேரங்களில் லிசன் டு மீ, பல நேரங்கள் ஆண்டவர்கிட்ட நானும் என்ன கேட்டுட்டு இருக்கோம்? அவன் கேட்கிறான், ஆண்டவமாரே ஏதாவது போடுங்க, ஆண்டவமாரே ஏதாவது போடுங்க, ஏதாவது வெள்ளி ஏதாவது போடுங்க. அதான் அவன் கேட்டுட்டு இருக்கான். பல நேரங்கள் அவன் ஆண்டவர்கிட்ட நீ என்ன கேட்கிறாய்? கர்த்தர் ஆண்ட சொல்றாரு, என்னை நோக்கி பாருமா. பேதுரு யோவான் சொல்றாங்க, என்னை நோக்கி பார். அவன் ஏதாகிலும் கிடைக்குமா என்று பார்த்துட்டு இருக்கான். நீ ஆண்டவர்கிட்ட ஏதாகிலும் கிடைக்குமான்னு எதிர்பார்க்காத. நீ அவருடைய பிள்ளை. வேலை சொல்லுங்க, நான் அவர் பிள்ளை, அவர் சொந்தம், அவர் சொத்து நீங்க தான். ஆமா. ஆண்டவர் உங்களுக்கு எல்லாவித ஆசீர்வாத நன்மைகளையும் கொடுக்க விரும்புகிறார். ஆமா. அவன் ஏதாவது கிடைக்குமா பார்த்துட்டு இருக்கான். அவன் சொல்றாரு, எங்களை நோக்கி பார். அவன் உங்களை விட்டு நோக்கும் போது சொல்றான், வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, நீ கேட்கறது என்கிட்ட இல்லை, ஆனா நான் கொடுக்கறத நீ வாங்கிக்கோ. அதை சொல்லுங்க, நீ கேட்கறது என்கிட்ட இல்லை. கரெக்ட் தானே? அவன் கேட்கறது என்னது? பல நேரங்களில் கர்த்தர்கிட்ட நீங்க கேட்கறது கர்த்தர்கிட்ட இல்லை. என்ன பாஸ்டர் சொல்றீங்க? பாஸ்டர் எனக்கு காசு வேணுமே. கர்த்தர்கிட்ட காசு இல்லை, ஆனா கர்த்தர் உனக்கு வார்த்தை கொடுப்பாரு. அந்த வார்த்தை தான் பெருக்கத்தை கொடுக்கும். விளங்கு? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. விளங்குதா? நீ ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? வார்த்தையினால உத்தரவு கொடுக்கிறார். அந்த வார்த்தை தான் என்னவா மாறுது? அற்புதமாய் மாறுது. அந்த வார்த்தை என்னவா மாறுது? அதிசயமாய் மாறுது. அந்த வார்த்தை தான் உனக்கு சுகமாய் மாறுகிறது. அந்த வார்த்தை தான் உங்க வாழ்வை எல்லாமே செய்து முடிக்குது. ஆமே. ஏனென்றால் அவர் வார்த்தை அனுப்பி தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். அவர் வார்த்தையானவர். அந்த வார்த்தை தான் மாற்றத்தை, மறுரூபத்தை கொண்டு வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அந்த வார்த்தை ஒன்று தொடும்போது தான் சுகம். அந்த வார்த்தை ஒன்று தொடும்போது தான் வாழ்க்கையில மாற்றம் வரும். அந்த வார்த்தை எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ஆமா. அவர் வார்த்தை அனுப்பி, எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை அனுப்பி. ஆமா. நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்கறது ஆண்டவர்கிட்ட என்னது இல்லை. நீங்க ஆண்டவர் என்ன கேட்குறீங்க? ஆண்டவரே இன்னைக்கு அர்ஜென்ட்டா ஒரு 10,000 ரூபாய் தேவை ஆண்டவரே. ஆண்டவரே அர்ஜென்ட்டா அந்த கடனெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு லட்சம் தேவை ஆண்டவரே. ஆண்டவர் என்ன கொடுக்குறாரு உங்களுக்கு? வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அற்புதங்கள் நடக்குது, மாற்றங்கள் உண்டாகிறது, அதிசயங்கள் நடக்குது, எல்லாமே நடக்குது. அவர் வார்த்தையானவர். வார்த்தையினால எல்லாவற்றையும் செய்து முடித்தார். வார்த்தையினால எல்லாத்தையும் படைச்சாரு. ஆமா. அந்த வார்த்தை தான் என்ன மாறிட்டு? மாம்சமாகி. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை மாம்சமாகி, வார்த்தை சுகமாகி, வார்த்தை அற்புதமாகி, வார்த்தை அதிசயமாகி, வார்த்தை அனுகூலமாகி உங்க வாழ்வில் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவர் எனக்கு என்ன அனுப்புகிறார்? சத்தமா சொல்லுங்க, வார்த்தை. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தை. வார்த்தை. அந்த வார்த்தை தான் அவங்க வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரும். ஆமே. இன்றைக்கு உங்க கண்கள் திறக்கப்படணும். பல நேரங்களில் அந்த வெளிப்பாடுகள் அறியாததுனால நம்ம தப்பான எண்ணம் கொள்ளுகிறோம். நீ ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அவர் வார்த்தையினால தான்
தம்முடைய ஜனங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறார். அந்த வார்த்தை தான் மாற்றத்தை கொண்டு வருகிறது, அதிசயங்களை கொண்டு வருது, அற்புதத்தை கொண்டு வருது. அவர் வார்த்தை தான் உலகத்தை தேவன் சிருஷ்டிக்கும் போது அவர் வார்த்தையினால் ஜெனசிஸ்ல ஆதியாகமம் 1 சொல்லப்பட்டிருக்கு, 1ஆம் வசனத்துல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, பெரிஷித் பாரா ஹேலோஹிம் ஹெத் ஆஷமாயும் வேத் ஆரட்ஸ். அப்படி என்றால் என்ன தெரியுமா? அவர் வார்த்தையானவர் வார்த்தையை அனுப்பி இந்த அகில உலகத்தை சிருஷ்டித்தாராம். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு. ஓர் ஓர் என்ன தெரியுமா? லைட். எல்லாம் சொல்லுங்க ஓர். ஓர் எல்லாம் சொல்லுங்க ஓர். ஓர் என்ன தெரியுமா? எபிரேயத்துல லைட். அவர் வெளிச்சம் உண்டாக கடவுது, லைட் உண்டாக கடவுதுன்னு வார்த்தை அனுப்பினாரு. என்ன ஆயிற்று? வெளிச்சம் உண்டாயிட்டு. புரிஞ்சுச்சா புரியலையா? ஆமா, அப்ப வெளிச்சம் உண்டாயிற்று. அப்போ சன்னு 3 ஸ்டார் இல்லைனாலும் உலகத்தில் லைட் இருக்கும். ஆமாவா? சன்னு 3 ஸ்டார், சூரிய சந்திர நட்சத்திரத்தை ஆண்டவர் எத்தனாவது நாள் உண்டாக்கினார்? சொல்லுங்க. சந்திரன், சூரியன், நட்சத்திரங்களை ஆண்டவர் எத்தனை நாள் உண்டாக்கினார்? சொல்லுங்க, எத்தனை நாள் உண்டாக்கினார்? ஐயோ, இவங்க பிட்டடிக்க கூட தெரியலையே உங்களுக்கு. ஆண்டவர் சூரிய சந்திர நட்சத்திரத்தை எத்தனை நாள் உண்டாக்கினார்? சொல்லுங்க. ஐயோ புரியலையே, எத்தனை நாள் உண்டாக்கினார்? சொல்லுங்க. 4வது நாள் உண்டாக்கினார். எவ்வளோ பிட்டு கொடுத்தாலும் பாட்ட மாட்டாங்களே. நாங்களாம் பிட்டுல அடிக்க மாட்டோம் பாஸ்டர். ரொம்ப ஜெனிவினா நாங்களாம் பாஸ் பண்ணுவோம் பாஸ்டர். தெரிஞ்சா தெரிஞ்சுன்னு எழுதுவோம், இல்லைனா முட்டை டாஸ்ல போட்டு வருவோம். எத்தனை நாள் உண்டாக்கினா? 4வது நாள் தான் ஆண்டவர் என்ன உண்டாக்கினார்? சூரிய சந்திர நட்சத்திரம். உங்களுக்கு பகலுக்கு வெளிச்சம் கொடுக்க சூரியன் சந்திர நட்சத்திரம் எல்லாம் இருக்குது. ஆனா வெளிச்சத்தை எத்தனாவது நாளே உண்டாக்கிட்டாரு? டே 1 முதலாம் நாளே கர்த்தர் ஓர் வெளிச்சத்தை உண்டாக்கிட்டார். ஆமே, வெளிச்சம் ஃபர்ஸ்ட் டே உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. அப்போ வார்த்தையினாலே சொல்லுங்க, வார்த்தையினாலே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். அந்த வார்த்தை தான் சிருஷ்டிக்கும், அந்த வார்த்தை தான் உருவாக்கும், அந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். ஆமே, அந்த வெளிப்பாடு உங்களுக்கு எனக்கு நமக்கு தேவை. ஆமே, அவர் வார்த்தையினால் எல்லா அதிசயங்களும் செய்கிறார். மோசேக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார். எலிசா தீர்க்கதரிசிக்கு செய்தவர், எலிசா தீர்க்கதரிசி மூலமாய் செய்தவர் உங்களுக்கு எனக்கு செய்வார். அப்போஸ்தலர்கள் மூலமாய் செய்தவர், அப்போஸ்தலர்களுக்கு செய்தவர் உங்களுக்கு செய்வார், எனக்கு செய்வார். அந்த விசுவாச நம்பிக்கை நமக்கு தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் வார்த்தை. ஆமா, இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுமின்று ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் எழுமின்று ஜெபம் பண்ணலாமா? அந்த அதிசயம் என்ற வார்த்தை எபிரேயத்துல பாலா. எல்லாம் சொல்லுங்க பாலா. ஆமா, பாலா தைரான்னு கேட்காதீங்க. அந்த எபிரேய வார்த்தை பாலா என்று எழுதப்பட்டுள்ளது. எபிரேய வார்த்தை பாலா அப்படின்ற என்ன அர்த்தம்? அதிசயங்கள். பக்கத்துல பார்த்து நீ பாலா, ஏதோ புரியதுக்காக சொல்ற, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பாலா. தைரான்னு கேட்காதீங்க. என்ன அர்த்தம்? அதிசயங்கள். கர்த்தர் உனக்கு அதிசயங்களை செய்ய போகிறார். ஆமே, அற்புதங்களை செய்ய போகிறார். ஆமே, அவரால் முடியாது எதுவுமே இல்லை. என் ஆண்டவர் எனக்கா யாவையும் செய்ய முடிப்பார். ஆமே, அடுத்து சொல்லணும், எனக்கு செய்யாம அவர் யாருக்கு செய்ய போறாரு? சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்துல பாச, எனக்கு செய்யாம அவர் யாருக்கு செய்ய போறாரு? நான் யாரு? சொல்லுங்க, நான் யாரு? அவர் பிள்ளை. சொல்லுங்க, நான் யாரு? அவர் பிள்ளை, அவருக்கு சொந்தம், அவருக்கு சொத்து. நீங்க யார் தெரியுமா? அவருக்கு பிரியமானவர்கள், அவருடைய ஜனங்கள். உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார்? செய்வாரா செய்ய மாட்டாரா? ஆமா, அப்பா பிள்ளைக்கு செய்யாம யாருக்கு செய்ய போறார்? நிச்சயமா உங்களுக்கு செய்வார். ஆமா, கண்களை மூடி கைகளை உயர்த்தி தேங்க்யூ லார்ட், ஹalleluya. கைகளை உயர்த்தி ஆண்டவரை துதிக்கலாம். ஆண்டவரே, எவ்வளோ அதிசயங்களை செய்கிறவரப்பா, நீங்க அற்புதங்களை செய்கிறவரப்பா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்கிறீர், இன்றைக்கு செஞ்சிடுங்க, இப்பவே செஞ்சிடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்கிறீர், இன்றைக்கு செஞ்சிடுங்க, இப்பவே செஞ்சிடுங்க.
நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தி என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மையை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கே தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. 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 கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? கைகளை உயர்த்தி கர்த்தரை நோக்கி உன் விண்ணப்பங்களை, ஜெபங்களை, வேண்டுதலை கர்த்தர் நேரம் ஏறிடு. மகளே, உன் வேண்டுதல் என்ன? மகனே, உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? கர்த்தரத்துல கேள். கர்த்தர் உனக்கு அனுகூலமான உத்தரவை, அனுகூலமான காரியங்களை கர்த்தர் இன்றைக்கு உனக்கு செய்வார். உனக்கு பெரிய காரியங்களை செய்வார். எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் செய்வார். அரும் செயல்களை, பெரும் செயல்களை இன்றைக்கு இப்பொழுதே கர்த்தரின் வாயில செய்யல செயல்கள்ல செய்ய விரும்புகிறார். ஓ ஹமா ஹபா தரா ஷகலரபா. உன் சரீரத்துல, உங்க குடும்பத்துல, உங்க வேலையில கர்த்தர் செய்ய விரும்புகிறார். உங்க தொழில கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஏ கம் கதா பஹா மஹலரபா டபா இல்லியா ஹாலா ராகா தரா. இப்போது இப்படி வல்லமையின் கரம், இந்த மகிமையின் கரம், உங்க பிரசன்னத்தின் கரம் இந்த வார்த்தையில கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மேலும் பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினால இறங்கி வருவதாக. ஒவ்வொரு இந்த வார்த்தைகள் நிறைப்பதாக, ஒவ்வொருவரையும் முடிசூட்டுவதாக. கம் கதா ராலா ராபா தாபா ராபா தாராபா. ஓ ஹalleluya ஹalleluya ஹalleluya. வல்லமையானவர், வல்லமையானவர், வல்லமையானவர். செயல்கள் பல நம்முடைய ஜனங்கள் வாழ்வில் செய்து முடிங்கப்பா. ஏ கபா 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 கபா. கர்த்தருடைய நாமத்தினால, பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தினால நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஏ கமா தராபா. கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும், கிருபை வெளிப்படட்டும். உங்க பிரசன்னம் வல்லமையானதை செய்து முடிப்பதாக. ஜனங்களை ஆசீர்வதிங்கப்பா. கண்ணீரோட, வேதனையோட, கலக்கத்தோட, பாரத்தோட, நிந்தைகளோட, அவமானங்களோட வந்தவர்ல ஜனங்களை வெறுமையா அனுப்பாதீங்கப்பா. நிறைவான பலனை, நிறைவான அனுக்கிரகத்தை, ஆசீர்வாதத்தை ஜனங்கள் வாழ்வுல ஏராளமாய் கட்டடும்படி வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்தில் நம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்களுக்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதான கட்டளை கடவர் என்று கர்த்தருடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் இவளை ஆசீர்வதித்து பழுகு பெருக பண்ணுங்க. இந்த நாளுக்கு பிறகு உங்க வாழ்வுல சம்பூர்ண நன்மைகளும் கிருபைகளும் உயர்வுகளும் தொடருவதாக இயேசு நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். கலந்து கொள்ளுங்க. சில